ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நம. பொதுவாக நல்ல படிப்பு, கல்வி, உயர்கல்விக்கெல்லாம் நாம் புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி இவைகளிலே சரஸ்வதி பூஜையை கடைபிடிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். ஆனால் முழுமையான பலன் கிடைக்கின்றதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் வியப்பாக, ஆஹா இவ்வளோ ரகசியம் இருக்கா என்று நமது வாத்தியார் சொன்னதை இந்த இடத்திலே குறிப்பிடுவோம். ஒவ்வொன்றுக்கும் சரஸ்வதி தேவியானவள் நாம் எத்தனையோ இடங்களிலே, கோவில்களிலே பூஜை செய்கின்றோம். புனர்பூச நட்சத்திரத்திலே, இல்லை என்றால் நவமி திதியிலே சரஸ்வதி பூஜை செய்தால் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமே. கொடுப்பாளா? கொடுப்பாள். எங்கே? சரஸ்வதி தேவி தன்னுடைய ஆசிகளை அந்தந்த நீங்கள் எந்த கோவில் அருகில் இருக்கிறீர்களோ, எந்த சிவாலயத்தில் இருக்கின்றீர்களோ, அந்த சிவாலயத்திலே உள்ள புத பகவான், வடக்கே நோக்கி இருக்கின்ற புத பகவானுக்கு முடிந்தால் சிறிய அபிஷேகம், அல்ல என்றால் பச்சை வஸ்திரம் மாலை சாற்றி நீங்கள் வழிபடும் பொழுது முழுமையான சரஸ்வதியினுடைய கடாட்சம் அப்படியே கிடைக்கும். இந்த சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சால் என்ன? நல்ல வாக்கு சக்தி வரும், நல்ல ஞானம் பெருகும், கல்வி வரும். ஆனால் படித்தவர்கள் எல்லாம் நல் ஒழுக்கத்துடன் இருக்கின்றார்களா? அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படிப்புக்கும் வாழ்க்கையினுடைய ஹேபிட்டுக்கும் ஒத்து வராது. அவன் பெரிய படித்தவன், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மறைச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரியான புதன் பகவானை நீங்கள் வணங்கும் பொழுதுதான் குழந்தைகளும் சரி, பெரியவர்களும் சரி, புத்தி தடுமாறாமல் நல் ஒழுக்கத்துடன், க்ளீன் ஹேபிட், குட் ஹேபிட் கிடையாது, க்ளீன் ஹேபிட்டோட பரிசுத்தமான நல் ஒழுக்கத்துடன் அந்த குழந்தை வளர்ந்து எதிர்காலத்திலே மகானாக கூட மாறலாம். இப்படி சரஸ்வதி பூஜையினுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி தட்சிணாமூர்த்தி பூஜையை வணங்குவது ஒன்று உண்டு. குருவாரமும் திருதியை திதியும், வியாழக்கிழமையும் அமாவாசை, பிரதம, துதியை, திருதியை, மூன்றாம் நாள். இந்த மூன்றாம் நாளானது என்ன? குருவுக்கு உடைய எண் 3. இந்த திருதியை திதியிலே தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது, அபிஷேக ஆராதனைகளுடன் வணங்கும் பொழுது அந்த லட்சுமி கடாட்சத்துடன் மேதாவிலாசமானது நிறையாக கிடைக்கும். முறையான அபிஷேக ஆராதனைகள், குறிப்பாக பிரம்மாண்டமான தட்சிணாமூர்த்தி குடவாசல் திருவாரூர் மார்க்கத்திலே அங்கே ராப்பட்டீஸ்வரம் என்கின்ற அந்த இடத்திலே மணக்கால் ராப்பட்டீஸ்வரம், அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் உள்ள மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், அதுபோல மாயவரம் அருகிலே திருமங்கலம், அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் அளவற்ற செல்வ கடாட்சத்துடன் ஞான சக்தியையும் வேத சக்தியையும் 4 வேதத்தையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். மேதா சுக்தம் சொல்வதும், தட்சிணாமூர்த்தியினுடைய காயத்ரியை சொல்வதும், குரு காயத்ரியை சொல்வதும், இப்படி திருதியை திதியிலே வணங்குகின்ற, அது வியாழக்கிழமையுடன் சேர்ந்து வரும்பொழுது, இதை செய்யும்பொழுது அதிகமான பலன்களை நமக்குத்தான் கையில் இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறமே. இப்படி படித்தவர்களெல்லாம் மேதாவிகளாக ஆகிவிடுவார்களா என்றால் ஆகிவிடுவார்கள். தனம் தரும் கல்வி. இப்பொழுது நன்றாக பாருங்கள், அபிராமி பட்டர் சொன்னார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ கல்வி இருந்தால் அதுவே தனமாக இருக்கின்றது. படித்ததுக்கு உடனே வேலையிலிருந்து காசு, பணம், லட்சுமி கடாட்சம். ஆனால் நிறுவனங்கள்லாம் இப்போ வியாபாரமாக மாறிவிட்டது. கல்வி நிறுவனங்களிலே தனம் வர வேண்டும், லட்சுமி கடாட்சம். அப்படி கலியுகத்தினுடைய நியதி அப்படித்தான் ஓடும். இன்னும் பல நல்லவற்றை தீயவற்றை சந்தித்தான் ஆக வேண்டும். எதிர்வரும் காலங்களிலே விஞ்ஞானபூர்வமான அதீதமான பாதுகாப்பு சக்திகள் மிக முக்கியமாக இருப்பதால் வாராகி வழிபாட்டை இப்பொழுதே தொடர்ந்து வழிபடுங்கள். குறிப்பாக வீட்டை காப்பவர்கள், வீட்டை வழிநடத்துவர்கள், நாட்டை காப்பவர்கள்,
காவல்துறையிலே பணிபுரிகின்ற இராணுவத்துறையிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வாராகி வழிபாடு செய்தே ஆக வேண்டும். காலங்கள் ஒரு விதமாக போகும். அப்பொழுது பல சவால்களுக்கு நமக்கு வல்லவனுக்கு புல்லாயுதம் இருந்தாலும் இவரவர்கள் இன்ன பொருளை கையில் வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையிலே சட்டங்கள் திருத்தி அது சட்டமாகவும் வடிவமாகவும் வந்து சேரும். இப்படி ஒவ்வொரு நாளையும் நான் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தசமி திதி ஆயுர் தேவி வழிபாடும் அதிகமான நல்ல பலன்களை தரும். காலபைரவர் லோகத்திலே எழுதப்பட்டதுதான் ராகு காலம். அது முதலிலே பூமியிலே பூலோகத்திலே பூஜிக்கப்பட்டது இடம் துக்காட்சி. நாம் முன்னாடியே சொன்னோம். மீண்டும் மீண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கோத்து இதை நாம் தெரிந்து கொள்ளும் போது 4 பேருக்கு நீங்கள் சொல்லும் போதும் உங்களுக்கு புண்ணிய சக்திகள் வந்து சேரும். எல்லா விதத்திலும் புண்ணியம் சேர வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உங்களுடைய அருளாளா.